சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1 நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, 2026 மார்ச் 1 நடக்கப் போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துக்குள்ள சுக்கிர பகவான் நுழையிற மிக அற்புதமான நேரம். சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெறுவாரு. உங்க ராசிக்கு 4 சுக்கிரன் உச்சம் பெறது மாளவ்ய யோகம் அப்படிங்கிற ஒரு மகா ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன சுகபோகங்களை அள்ளித்தர போகுதுன்னு விரிவா பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு குறிக்கோளோட செயல்படுறவங்க. இப்போ சுக்கிரன் 4 உச்சம் பெறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலம் ஆரம்பமாகுதுன்னு தான் சொல்லணும். 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை, வண்டி வாகனங்கள் மற்றும் அம்மாவை குறிக்கும். இங்கே சுக்கிரன் பலமா வர்றதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இப்போ பல மடங்கு பெருகப் போகுது. சொந்தமா வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் அந்த கனவை நனவாக்கும். ஒரு அழகான வீடு அல்லது பிளாட் வாங்கறதுக்கான லோன் இப்போ டக்குன்னு கைக்கூடி வரும். வண்டி வாகனங்கள்ல சொகுச விரும்புறவங்க நீங்க. இப்போ இருக்கிற யோகப்படி நீங்க ஆசைப்பட்ட ஒரு பெரிய சொகுசு கார் அல்லது லேட்டஸ்ட் மாடல் வண்டி வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் இன்டீரியர் டிசைனிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். எதிர்பாராத ஆர்டர்கள் குவியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸான டைம். இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு குறைஞ்சு குடும்பத்தோட நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்கும். ஆபீஸ்ல உங்க கை ஓங்கும். பணப்புழக்கம் இந்த மார்ச் மாசத்துல ரொம்பவே தாராளமா இருக்கும். 4 சுக்கிரன் உச்சம் பெறதுனால நீங்க செய்யற செலவுகளெல்லாம் ஒரு சொத்தா மாறும். வீட்டை அலங்காரம் பண்ண அதிகமா செலவு பண்ணுவீங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தோ
அல்லது பண உதவியோ கிடைக்க வாய்ப்பிருக்கு. தாய் வழி உறவினர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். திருமணமாகாத தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு வசதியான இடத்திலிருந்து சம்பந்தம் வரும். வர்ற துணை நல்லா படிச்சவங்களாவும் செல்வ செழிப்புள்ளவங்களாவும் இருப்பாங்க. காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஹனிமூன் மாதிரி தான். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அழகான இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. மனசு ரொம்பவே லேசா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்பவே திருப்தியாயிருக்கும். நீண்ட நாள் இருந்த உடல் சோர்வு நீங்கி ஒரு புது தெம்பு வரும். முகம் ஒரு விதமான பொலிவோடையும் புன்னகையோடையும் இருக்கும். பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். வீட்ல உங்களோட அதிகாரம் கூடும். நீங்க ரொம்ப நாளா கேட்ட பட்டுப்புடவ வைர நகைகளை உங்க கணவர் இப்போ வாங்கித் தருவாரே. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெகா சக்சஸ் டைம். உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்குக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் உயரும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும். குறிப்பா ஆர்கிடெக்ட், ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்க ப்ராஜெக்ட் எல்லாருடைய பாராட்டையும் பெறும். வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பெயிண்ட் அடிக்கிறது அல்லது டைல்ஸ் மாத்துறதுன்னு வீட்டை ஒரு மாளிகை மாதிரி மாத்துவீங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு கூடும். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு உங்களை குடும்பத்தோட கூப்பிடுவாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த அத்தனை இழுபடியும் இப்போ தீரும். ஒரு ஜாலியான வெளிநாட்டு சுற்றுலா அமைய வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல கஸ்டமர்களுக்கு நீங்க கொடுக்கிற சலுகைகள் இப்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். புதுசா ஒரு கிளைய திறக்கிறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். குறிப்பா நிலம் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் மேல நீங்க செய்யற முதலீடு பின்னாடி பெரிய பலனை தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ சிகரத்தை தொடும். நாமும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்க பேச்சிலும் செயலிலும் தெரியும். திடீர்னு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு சொகுசான பயணமா இருக்கும். ஒரு மகானை சந்தித்து ஆசி பெறுவீங்க. சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரும். ஒரு 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க கம்பீரமா இருப்பீங்க. உங்க கௌரவம் பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணையோட அன்பு இப்போ மழையா பொழியும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பண வரவோ அல்லது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டோ கிடைக்க வாய்ப்பிருக்கு. எதிரிகள் இப்போ காணாம போவாங்க. உங்களை வம்பிழ்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சமாதானமா போவோன்னு நிப்பாங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாம ரொம்ப நாசுக்கா காரியம் சாதிப்பீங்க. இதுதான் இந்த மாசத்தோட உங்க சக்சஸ் சீக்ரெட். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கம்பெனியிலேயே ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். சம்பளமும் கை நிறைய இருக்கும். சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு உங்க வீட்ல விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வீடு எப்பவும் கலகலப்பா இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அபாரமா இருக்கும். புதுசா ஒரு மிஷின் அல்லது டிராக்டர் வாங்குற யோகம் உண்டாகும். உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒன்று இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு ஸ்வீட்டான பலன் கிடைக்க போகுது. வாகன பயணங்கள்ல வேகம் வேணாம். சொகுசு கார்ல போகும்போது வேகம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ பிசினஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். புதுசா எதையாவது டிசைன் பண்ணுவீங்க. சாப்பாட்ல கொஞ்சம் பத்தியமா இருங்க. ருசியான சாப்பாடு கிடைக்குதேன்னு ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடாதீங்க. ஆரோக்கியம்தான் முக்கியம். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்கள நினைச்சு ஒரு தீபம் ஏத்துங்க. அது உங்க யோகத்தை இன்னும் அதிகமாக்கும். பழைய பாக்கிகள், அதாவது வரவேண்டிய வசூல்கள் இப்போ டக்குன்னு கைக்கு வரும். அதனால பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். எந்த ஒரு பிளானையும் தைரியமா அமல்படுத்துங்க. சக்சஸ் நிச்சயம். மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கை இப்போதான் ஒரு பாதையில சரியா போகுதுங்கிற ஒரு ரிலாக்ஸ் மோட்ல இருப்பீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்வை அமைச்சு தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. முதலீடுகள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்க அனுபவத்தை வச்சு முடிவெடுங்க. கடைசியா ஒண்ணு, யோகம் வரும்போது அதை முழுசா அனுபவிக்கணும். இந்த ஒரு மாசம் நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மகிழ்ச்சியான இந்த தருணத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்களுக்கே. பரிகாரம்: தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான்.
சுக்கிரன் 4இல் உச்சம் பெறறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. வீட்ல லக்ஷ்மி படம் முன்னாடி வெள்ளை நிற மலர்கள், அதாவது மல்லிகை அல்லது முல்லை வச்சு வழிபடுங்க. ஏழை பெண்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை தானமா கொடுங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்க. உங்க சுகபோகங்கள் இன்னும் பல மடங்கு கூடும். தனுசு ராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ பொற்காலமா இருக்கு. இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.